அத மட்டும் முடிச்சு விட்டனா அதுக்கு பிறகு சாவியா உள்ள போயிடுவேன். என்ன உளர்ற? யாராவது என்ன பாத்திர போறாங்க. எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் வந்திருக்கேன். என்ன உள்ள தூக்கி போட்டு விட்டு எங்க அம்மாவை பிச்சைக்காரி மாதிரி ரோட்ல சுத்த விட்டுட்டு இவன் மட்டும் அந்த வக்கீல் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துவானாம். அதை உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு ஜெயில களி திங்கணுமா? அவங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ண போற? பாஸ்கர் வேண்டாம், கண்டிப்பா நீ மாட்டிப்ப. இங்க யாருங்க வக்கீலு? மாட்டிக்கிறத பத்திலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேருடைய சந்தோஷத்தையும் காலி பண்ணுவேன். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நீ போய் கோர்ட்ல சரண்டர் ஆயிடு. நான் உன்னை எப்படியாவது பெயில்ல எடுக்கிறேன், ஓகே? அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். இப்ப நீ எதுவும் பண்ணிராத. வக்கீலம்மா, திரும்ப சரண்டர் ஆகிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயில இருந்து எஸ்கேப் ஆனே. சிவா அன்பு அவங்க 2 பேருடைய சந்தோஷத்தையும் பறிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஆரம்பத்திலேயே அவன் 2 பேரையும் முடிச்சு விட்டுருப்பேன். கொஞ்சம் ஆட விட்டு அடிப்போம் தான் விட்டுட்டேன். இப்ப அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரி, இப்ப இதெல்லாம் எதுக்காக நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நான் உனக்கு என்ன பண்ணணும்? ஒரு சந்தோஷமான விஷயத்த இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கணும்ல. ஏன் சந்தோஷமான விஷயத்த பகிர்ந்துக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆள் தான் சரியான ஆளு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாஸ்கர், இப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒன்னும் பண்ணிக்க வேண்டாம். நம்மள பார்த்தா மாதிரி மட்டும் வெளியே காட்டி கூடாது. திருவிழால அப்படியே சந்தோஷமா இருங்க. திடீர்னு ஒரு துக்கமான செய்தி வரும், அப்ப மட்டும் நீங்க அழுது புறன்னு நடிங்க போதும். வேற எதுவும் செய்ய வேணாம். இங்க பாரு பாஸ்கர், நீ நினைக்கிற மாதிரி சிவம் ஒண்ணு ஏமாளி கிடையாது. அவன் வீட்டுக்குள்ளேயே புகுந்து கத்தியால சொருகிருக்கேன். இவ்வளவு பெரிய திருவிழாவில் அவனை போட்டு தள்ளுறது எனக்கு சாதாரண விஷயம். என்ன வக்கீலம்மா, என் மேல நம்பிக்கை இல்ல? கத்தியால தப்பிச்சு விட்டேன். அதான் இப்ப வேற ஒரு ஏற்பாடோட ஸ்பெஷலா வந்திருக்கேன். ரஜினி இப்படி திடுத்துப்புன்னு சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரஞ்சிதோ. எனக்காக அவ காதலிச்சவனையே விட்டு கொடுத்தேன்னு சொன்னா. ஏதோ ராதிகா பெருந்தன்மையா ஏத்துக்க போய் பிரச்சனை எதுவும் இல்லாம போயிட்டு இருக்கு. இல்லன்னா ராதிகா வாழ்க்கையில நாசமா போயிருக்கும். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டுன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பஞ்சாயத்துல இப்படி சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? எப்படியும் அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அது ஏன் பார்த்திபனா இருக்க கூடாது? பார்த்திபன் நல்ல பையன் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்புறம் ஏன் யோசிக்கணும்? விஷயம் அது இல்ல. உங்களை காதலிச்சிருக்கா, உங்களை கலட்டி விட்டுட்டு உடனே அடுத்த காதலை பார்த்திபனோட ஆரம்பிச்சுட்டா. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. பட் அக்கா சொல்றது சரிதானே? காதல் இப்படி சருபொருன்னு வருமா? எனக்கு எதுவும் சரியா படல. அம்மா, ரஜினி அவளுக்கு பிடிச்சதுன்னு எதையுமே கேட்டதில்ல, சொன்னதும் இல்ல. முதல் தடவை அவ வாழ்க்கையில ஒரு விஷயத்த பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அத பண்ணி வைக்கிறதுல எதுக்கு இவ்ளோ தயக்கம்? இங்க பாருக்கா, உனக்கு சில விஷயம் புரியாது. அவன் ஒரு சின்ன பையன் மாதிரி சுத்திட்டு இருக்கான். அவனை பார்த்தா கல்யாண மாப்பிளைக்கான தகுதி இருக்கிற மாதிரியே தெரியல. திரும்ப அதுல ஏதாச்சும் குழப்பம் வந்தா என்ன பண்றது? நான் இதை சொல்லக்கூடாது.
இருந்தாலும் சொல்றேன், எனக்கு என்னமோ பஞ்சாயத்துல அவனை காப்பாத்துறதுக்காக தான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காக அவனை தான் கட்டிப்பேன்னு சொல்ற மாதிரி தெரியுது. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அவங்களுக்கு நடுவுல புருஷ மூண்டாட்டிக்கான பொருத்தம் இருக்கிற மாதிரி தெரியவே இல்ல. ஏங்க, நீங்க தான் இந்த வீட்டுக்கு முக்கியமான ஆளு. நீங்க எடுக்கிறது தான் முடிவுங்க. மத்த எல்லா விஷயத்திலயும் அவ தானே முடிவெடுக்கிறா. அவ விஷயத்துல முடிவெடுக்க நமக்கு உரிமை இருக்குல்ல. இதெல்லாம் நாம எதுக்கு பேசிக்கிட்டு? இதுல முக்கியமான முடிவெடுக்க ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்காங்க. யாரடா சொல்ற? அது பார்த்திபனோட அக்கா அனிதா வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க 2 பேருக்கும் நடுவுல காதல் இருக்க வாய்ப்பே இல்ல. எப்படி சொல்ல முடியும்? பார்த்திபன் அவ பின்னாடி சுத்துறான், ஓடுறான், விளையாடுறான். இதுக்கு மேல நீங்க காதலுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? இங்க பாருங்க, அவன் எல்லார் கூடயும் தான் அப்படி பழகுறான். யார் கூட பேசினாலும் அவன் ஜாலியா கேஷுவலா தான் பேசுவான். அதே மாதிரி உதவின்னு யார் கேட்டாலும் உடனே செய்வான். ராதிகா கல்யாணத்துக்காக அவன் செஞ்ச விஷயங்கள் ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இல்லனா ரஜினிக்கு அவன் அவ்வளவு பிடிக்குமா? எனக்கு என் ரஜினியை பத்தியும் நல்லா தெரியும். அவ காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிச்சிருந்தா எப்பவோ பண்ணிருப்பா. அவளுக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம். காதலிக்கவும் கல்யாணம் பண்ணிக்கவும் வாய்ப்பே இல்ல. நீங்க எல்லாரும் தேவையில்லாம யோசிச்சு மனச குழப்பிக்காதீங்க. நான் போய் அவளை பாத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். ஒருவேளை அவ பார்த்திபனை தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டா? அவ அப்படி சொல்ல மாட்டா. அவ ஏன் ஃப்ரெண்டு. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். அட சொல்லிட்டா? அந்த கேள்விக்கே இடம் இல்லைங்கிற. திரும்ப திரும்ப எதுக்கு நீ அதே கேக்குற? ஆண்டவா, அன்பு, கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டியா? இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க? இன்னும் அதையே யோசிச்சுட்டு இருக்கியா? அன்பு, பாஸ்கர் ஜெயில தான் இருக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத. இல்ல சிவம், நான் அவனை பார்த்தேன். எனக்கு நல்லா தெரியும் அது அவன்தான். அன்பு, பாஸ்கர் உள்ளதான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அப்படியே வந்தாலும் நான் இருக்கேன்ல, நீ ஏன் பயப்படுற? என்னங்க என்ன எல்லாரும் முன்னாடியும் பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? அன்னைக்கு ஊர் முன்னாடியே சொன்னேன், இன்னைக்கு இவங்க முன்னாடி சொல்றதுக்கு என்ன? இல்லங்க, அது என்ன காப்பாத்த சொன்னதுன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அதனால்தான் இன்னைக்கு திரும்பவும் சொன்னேன். ம். என்ன? இல்ல, நானே கொஞ்சம் எதிர்பார்க்கல. அவங்க எல்லாம் ரொம்ப ஷாக்கா இருப்பாங்க. அநேகமா அவங்க சந்தோஷப்படணும். எதுக்காக ஷாக் ஆகணும்? ஒரு மாதிரி சந்தோஷமான ஷாக்.
அவங்க ஆகிறது இருக்கட்டும், உனக்கு என்ன? ஆனா எங்க வீட்ல இருக்கிற யாரும் சந்தோஷப்பட்ட மாதிரி தெரியல. சேச்சே, அப்படிலாம் இல்லைங்க. அடிப்படையில எல்லாரும் நல்லவங்க தான். ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அதுக்காக அவங்கள விட்டு கொடுத்துட முடியாதுல்ல. என்ன சிரிக்கிறீங்க? எப்பவுமே நான் சொல்றத நீ சொல்ற. ரஜினி, அனிதா, என்ன ஆச்சு? அனிதா, ஏண்டி எதுக்கு அழுகுற? ஏய், அழாதடி. டேய், ஏன்டா அவளை அழ வைக்கிற? ஐயோ அனிதா, அது ஆனந்த கண்ணீர். ஏங்க சொல்லுங்க. எங்க அக்கா என்னமோ நான் தான் உங்களை அழ வச்ச மாதிரி கேக்குறா. அது உண்மைதானே? ஐயோ, என்னங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டு சேர்ந்துட்டீங்க? டேய், நாங்க 2 பேரும் எப்பவுமே ஜோடி தான்டா. நீ தான்டா குறுக்க வந்தவன். என்ன ரஜினி? ஆமா, ஏன்டா குறுக்க வந்த? நான் எங்க வந்தேன்? நீங்க தானே வா வான்னு கூப்பிட்டீங்க. எங்க அக்கா தான் நம்மள சேர்த்து வச்சது. உதவி பண்ண தானே நான் அனுப்பி வச்சேன். இப்படி யார் உன்னை குழப்பம் பண்ண சொன்னது? நம்ம ஸ்டைலே ஆளுங்களை குழம்ப வச்சு தெளிய வைக்கிறதானே. அனிதா, என்ன நடந்துச்சுன்னு நான் உன்கிட்ட சொல்லணும். வீடு தேடி வந்த என் ஆத்தாகாரிய அசிங்கப்படுத்தி அனுப்புற. உனக்கு எம்பட்டு திமிரு இருக்கு. ஒழுங்க கலையும் பாரதியும் பாக்குறத விட்டுவிட்டு உனக்கு எதுக்கு இன்னொரு புள்ள? இங்க பாரு பாஸ்கர், நீ இனியாவை விட்டுடு. நான் அவர்கிட்ட சொல்லி உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம நான் பாத்துக்க சொல்றேன். பாரு, எனக்காக புருஷன் கிட்ட சிபாரிசுலாம் பண்றாளாமே. யாருக்கு வேணும் உன் சிபாரிசு? எனக்கு வேண்டியதெல்லாம் நீ அவனை சந்தோஷமா இருக்க கூடாது. அம்மா, என்ன கூட்டிட்டு போயிடுங்கம்மா. எனக்கு பயமா இருக்கும்மா. கூட்டிட்டு போயிடுங்கம்மா. அம்மா, இனியா. என்ன ஒரு அம்மா பொண்ணு சென்டிமெண்ட். அம்மா, என்ன கூட்டிட்டு போயிடுங்கம்மா. பயமா இருக்கும்மா. நீ ஒரு அடி முன்னாடி வச்ச பட்டுன்னு தலை சதுரி போயிடும். அம்மா, பயமா இருக்கும்மா. கூட்டிட்டு போயிடுங்கம்மா. சும்மா கத்திக்கிட்டு அப்படியே கண்ணுல பயம் தெரியுது. இன்னும் திமிரா பேசுன. பாக்குறப்பெல்லாம் கை நீட்டி அடிக்கிற ஒரு ஆம்பளைய எங்க இப்ப அடி பாப்பா. இங்க 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 அடி பாக்கலாம். இங்கதான் இங்கதான். பயமா இருக்குமா? அன்பே, அன்பே, அன்பே. சிவம்,